ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன வீடியோனா நம்ம வந்து நைட்டு வந்து 10:30 ஆகுது. ஓகேங்களா? இப்போ தான் வந்து கடையிலேருந்து வந்தோம். கடையிலேருந்து வந்து இன்னும் மாமா வீட்டுக்கு வரல. அவங்க வந்து கடையில் க்ளோஸ் பண்ணிட்டு வர மணி வந்து 11 மணி ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுத்துருக்குறோம்னு சொன்னீங்களான்னா மாவு வந்து ஒரு பேக்கெட்டு வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சட்னி, கார சட்னி அரைச்சி தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. பிள்ளைங்களாம் வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பசங்களும் பிள்ளைங்க வந்து நம்ம இல்லாமல் வந்து சாப்பிட மாட்டாங்க. நான் வந்து என்ன செஞ்சு தரணும் அதை தான் சாப்பிடுவாங்க எங்கள் பிள்ளைங்க. அவங்க செஞ்சே வச்சுட்டு போனால் கூட வீட்டில் வந்து போட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க. அம்மா எப்போ வருவாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நான் சொல்லி விடுவேன். சாப்பிடுங்கன்னு ஃபோன் அடித்து சொல்லுவேன். 8 மணிக்கு சாப்பிட்ருங்கன்னு சாப்பிட மாட்டாங்க, விளையாடிட்டே தான் இருப்பாங்க. நான் வந்து இப்போ வந்து சூடாக தோசை ஊற்றி கொடுத்து கார சட்னி அரைச்சி நைட்டு 10:30 வந்து பிள்ளைங்களும் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துருக்காங்க. மாமா வந்து 11 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து கடை ஒர்க்கு வீட்டில் இருந்து போதெல்லாம் நேரத்தோட 8 மணிக்கெல்லாம் சாப்பிடுவோம். நம்ம கடை வச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து கடை வந்து நானாக தான் டிசைன் பண்ணி நான் வச்சேன். கடை வைக்கலான்னுட்டு கடை வச்சுட்டு தான் இப்போ பார்க்குறோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போக முடியல, ஜாலியாக பிள்ளைங்களை எங்கே கூட்டிகிட்டு போக முடியல, ஒரு ஃப்ரீனன்ஸ் இருக்க முடியல. இப்போ கடையை நம்ம விட்டுட்டு வந்து ஒரு 2 3 போய் நின்றா கூட ஐயோ கடையை நம்ம வந்து தொழில் அதுதான் இப்போ வந்து இறங்கியாச்சு. அதனால் வந்து எங்கேயுமே வந்து போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. எங்கேயும் போகிறதில்ல, எல்லாமே அவாய்ட் பண்ணியாச்சு. இந்த தோசை ஊற்றிட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தோசை காட்டுறேருங்க பாருங்க. தோசை தீஞ்சிச்சு. ஏதோ பாருங்க, இது வந்து ஒரு பேக்கெட்டு மாவு அதுவும் வந்து 35 ரூபாவும் ஃப்ரெண்ட்ஸ். 35 ரூபாவும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசை 1 2 4 தோசை இருக்குது. நான் 2 தோசை சாப்பிட்டுப்பேன். மாமா வந்து ஒரு 2 தோசை. ஓகேங்களா? இது வந்து பாருங்கள், மதியம் செஞ்சு சாப்பாடு அப்படியே கிடக்குது. சாப்பிடவே இல்லை அவங்க. அதான் நம்ம இல்லாமல் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து உக்காந்துட்டு அப்படியே தான் இருப்பாங்க. அப்படியே சாப்பிட்டு இந்திரி நான் சொன்னேன், புரியுதா? என்னத்தே இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அரைச்ச சட்னி. இப்போ வந்து சீக்கிரமாக வந்து சுறுசுறுப்பாக வந்து கடையிலேருந்து ஒரு 3 வெங்காயம் 2 தக்காளி போட்டு வந்து கார சட்னி. எனது இவ்வளோட சட்னி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் காலி பண்ணிட்டேன். காலி பண்ணிட்டியா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இதை பாருங்க, இவனுக்கு வந்து நான் வந்து 2 தோசை தான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாப்பிட்டேல நைட்டு 11 மணி ஆகும். இப்போ வந்து 10:30 ஆகுதுங்களா? இந்த 2 தோசை வந்து இவ்வளோ நேரம் சாப்பிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து லேயர் பண்ணி அழகாக வச்சுருக்கு பாருங்க. சட்னி கரண்டியில் வைடினா இதில் வச்சுருக்கு. பாப்பா வந்து சுறுசுறுப்பாக பசிச்சா அவளே சாப்பிட்டுக்குவா ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக வந்து அம்மாக்கெல்லாம் எந்த கஷ்டம் வைக்க மாட்டா. சாப்பிட்ருவாதான். வேற என்ன உன்ன மாதிரி வந்து அவள் வந்து இது பண்ணுறாள? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அவங்க அப்பா கற்றுக் கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் ஏற மாதிரியே வச்சு மொட்டை சுறுசுறுப்பாக எடுத்து சாப்பிடு. நல்லா இருக்கா அம்மா அரைச்சி சட்னி? நல்லா இருக்கா? சரி சரி. கழுத்தில் என்ன இத்தனை கயிறு போட்டிருக்கிறீங்க? என்ன கயிறு? பாப்பாவுக்கு வந்து ஒரே ஒரு கயிறு மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து யார் இப்போ எல்லாமே வந்து எப்படின்னா எல்லோரும் வீட்டில் வந்து 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்துருவீங்க. நாங்கள் இப்போ தான் கடை ஒர்க் வந்து முடிச்சுட்டு வந்து இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன். 2 தோசை சாப்பிட்டு மாமாவுக்கு ஒரு 2 தோசை சாப்பிட்டு தூங்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது சண்டே காலையில். சண்டே வந்து லீவ் விட்டுலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்னான்னு பார்ப்போம். வீடியோ வரும்.
என்னன்னு சொல்லிட்டு, ஏன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூலு ட்ரெஸ்ஸு செப்பல் ஷூ எல்லாம் வாங்க போகணும். அதனால் வந்து லீவ் விட்டுட்டு தான் செய்ய முடியும். கடை ஒர்க்கும் அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் ரிஸ்க்காக உடம்பு ஏற்கனவே வந்து முடியல ஃப்ரெண்ட்ஸ். வந்து நைட் 12 மணி ஆயிடுதுங்களா படுக்க. காலையில் வந்து 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணுமா திரும்ப. அதனால் வந்து நாளைக்கு வந்து ஒரு நாள் லீவ் விட்டுட்டு ஃப்ரீயாக வந்து எல்லாமே கொஞ்சம் ஒர்க் முடிச்சிடலான்னு பார்க்குறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு யாரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போய் சாப்பிடுப்பா நீ. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் வந்து பேசிகிட்டே இருப்பான். நீங்களும் வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்களா, வீட்டில் சும்மா இருக்கிறீங்கன்னு நினச்சிங்களா, நான் வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு வேலை வந்து ஹெல்ப் பண்ணுங்க கூட, ஓகேங்களா? வீட்டில் வந்து எல்லாமே நானுமே வந்து வீட்டில் தான் இருந்தேன். நம்ம வீட்டுக்காரர் மட்டும் ஒன்றியே சம்பாதிக்கிறாங்களே, சரி வந்து அவங்களுக்கும் எங்கள் பிள்ளைங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்க தான். நானாக தான் வந்து கடை வச்சேன். ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னன்றது கொஞ்சம் கஷ்டம்தான், ஓகேங்களா? ஆளை போட்டு செஞ்சுட்டா அது கொஞ்சம் ஈஸியாக தான் முடியும். எல்லாத்தையும் நாமளே ஒன்றியே செய்யணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். காலையிலே 5 மணி நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமே எந்திரிச்சு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் முடியும் வேலை. நம்ம லேட் பண்ணால் 5 மணி ஆகிடும், ஈவினிங் 5 மணி ஆகிடும் கடை ஒர்க் முடியறதுக்கு, ஓகேங்களா? நீங்களும் வந்து வீட்டில் வந்து ஸ்மார்ட்டாக எப்படின்னா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்களா? ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்களான்னா வீட்டுக்காருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு வேலை செய்யுங்க நீங்களும், ஓகேங்களா? முத்திங் வந்து யோசிச்சு நீங்களும் ஏதாவது எப்படி நம்ம சம்பாதிக்கணும், எப்படி நம்ம வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்த்து கொஞ்சம் சம்பாதிங்க, ஓகேங்க? அம்மா இன்னொரு தோசை போட்டுக்கம்மா. ஒரே ஒரு தோசை ப்ளீஸ் டி தங்கம். ஒரு 1/2 தோசை போட்டுக்கோ, அதில் புட்டு போட்டுக்கோ. பரங்க தங்கண்டியம்மா நீங்கள் என் தங்கண்டி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம் காலையில் என்ன டிஃபன் என்ன சமையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். காலை வந்து என்ன சமையல் சொல்லிட்டு பார்ப்போம். காலை வந்து சண்டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே பாய். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து யாரும் சும்மா இருக்காமல் வீட்டுக்காருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஓகேங்களா? சரி, ஏதாவது டவுட் இருந்தால் என்னை கேளுங்க கடை வைக்கிறதுல, ஓகேங்களா? நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே பாய்.